இந்த வீடியோவில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூரில் இருக்கக்கூடிய பாப்பாத்தி அம்மன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அதிசய வற்றாத ஊற்றையும் இங்கே இருக்கக்கூடிய அம்மனை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூரில் இருக்கக்கூடிய பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த ரோட்டில் தான் மடவாள ரோட்டில் தான் நான் தாண்டி போயிட்டுருக்குறேன். நம்ம அங்கேருந்து போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். குஸ்லாப்பட்டுக்கிட்ட வந்துட்டோம். குஸ்லாப்பட்டுலேருந்து இந்த கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி. இங்கே ஒரு போர்டு தெரியுதுங்களா? இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். நம்ம நேரம் அங்கே கோயிலுக்கிட்ட தப்ப போகிறோம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலேருந்து இப்போ நம்ம சாமி கிட்ட போகலாம். வாங்க. இந்த என்ட்ரன்ஸில் உள்ளதான் நம்ம போகணும். இந்த சுற்றி இருக்க கொடி கீழே தான் இந்த அம்மன் இருக்காங்க. நம்ம போய் போவோம். நம்ம இந்த கொடியை சுற்றி தான் இந்த கோயில் இருக்குது. ஆனால் மேற்கூரை கிடையாது. அதனால தான் இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எப்பவுமே வேண்டுதல் வச்சு எப்பவுமே வீடு கட்டினா குழந்தை பிறக்கிறது எல்லா வேண்டுதலையும் இங்கே வந்து கட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல் நிறைவேறதா இல்லைன்னு ஒரு தீர்த்த குளத்தில் இதோட தீர்த்த குளம் இருக்கும். அது என்ன தீர்த்த குளம்னு அதோட கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். அதோட விஷயத்தையும் அதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். இப்போ அந்த அம்மன் தரிசனத்தை பார்க்கலாம். இந்த அம்மன் தான் பாப்பாத்தி அம்மன். ஸோ அம்மன் தரிசனம் முடிஞ்சு. இதுக்கு பக்கத்தில் இங்கே நிறைய அம்மிக்கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடமா இருக்குது. இது தொப்புள் கொடி மாதிரி விரிஞ்சு இருக்கிறது. அது இந்த கோயிலோட இன்னொரு அதிசயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 கற்கள், அதாவது சப்த கன்னிமார்கள் மாதிரி ஒரு 5 மாரியம்மன் இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்க அம்மன் தான் ஒரு 3-4 கல்லை வச்சு ஒரு திரிசூலம் 2 வச்சுருக்காங்க. அது பாருங்கள், நல்லா அவங்க தெளிவாக காட்டுறாங்க பாருங்கள். அங்கே பொறி போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்ததுமே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது இல்லையா? இது வற்றாத தீர்த்த குளம். இதுதான் அந்த அம்மனோட தொப்புள் கொடியிலேருந்து அறுத்து எறிஞ்ச ஒரு பனிக்குட நீர். இந்த பனிக்குட நீர்லேருந்து தான் இங்கே எப்போ வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குளத்தை பயன்படுத்துன்ற வருகின்ற பக்தர்களும் இதில் விடுறாங்க பாருங்கள். அது மாதிரி வாழைப்பழம் கொஞ்சமாக எடுத்து விடுவாங்க. அது டக்குன்னு மேலே வந்தால் வேண்டுதல் உடனே நிறைவேறும்னு அர்த்தம். அதாவது அதுக்கப்புறம் லேட்டராக வந்தால் கொஞ்சம் பொறுமையாக நிறைவேறும்னு அர்த்தம். இல்லைன்னா மொத்தமாக முழுகிடும் சில விஷயங்கள். அது நிறைவேறாதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே அம்மன் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இந்த தீர்த்த குளம் இருக்குது. இந்த அம்மனோட வரலாறு பார்க்கலாமா?
பிராமண பெண் ஒருத்தி பழங்குடியின இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். பெண் வீட்டார் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டே அவர்களை துரத்தி விட்டார்கள். இரண்டு இதயத்திற்கு இடையே ஏற்படும் உணர்வு அல்லவா காதல். கணவன் மனைவியாக தனித்து வாழ்ந்து வந்தார்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த பெண் கர்ப்பவதியானாள். ஒரு தாயாக மாறியவுடன் தன் தாய் வீட்டில் ஞாபகம் வந்தது. கணவர் அங்கு அழைத்து செல்ல மறுத்துவிட்டார். மனமுடைந்து போனாள், அழுது புலம்பினாள். கணவன் மனம் மாறவில்லை. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பெண் இரவோடு இரவாக வீட்டை விட்டு பிறந்த வீட்டை நோக்கி செல்லத் தொடங்கினாள். செல்லும் வழியில் திடீரென பிரசவ வலி வந்தது. ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தைதான் பாப்பாத்தி அம்மன். பனிக்குடம் உடைந்து சென்ற நீர் இங்கு தீர்த்த கூடமாக இருக்கிறது. தொப்புள் கொடி அறுக்க பனை ஓலை பயன்படுத்தினார்கள். அந்த பனை மரம் இன்றும் இங்கு இருக்கிறது. அறுத்தெறிந்த தொப்புள் கொடி பல கிளைகளாக மாறி அம்மனுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான் மக்களே, இந்த விடயத்தோட முடிஞ்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.